Hi friends, welcome to Johan Academy. தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்க்கான லாஸ்ட் 40 டேஸ் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல நேத்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதன்படி இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் ஊட்டச்சத்து. ஸோ இந்த வீடியோல உணவு மற்றும் ஊட்டச்சத்து இந்த தலைப்புல எந்தெந்த பகுதிக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்க தெளிவா நோட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ற லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்காக 40 டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ 1000 ரூபாய் பே பண்ணி இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு 35 டாபிக் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த தலைப்புல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு கொடுப்பேன். அந்த ஒவ்வொரு தலைப்புல நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான கண்டென்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதை மட்டும் டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ டோட்டலா ஒரு 15ல இருந்து 20 பேஜுக்குள்ளதான் உங்களுக்கு டெய்லி படிக்க வேண்டிய கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாள் அந்த டாபிக் கொடுத்தேன் அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து நைட்டு போல ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ டோட்டலா 35 டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுப்பேன், 35 டாபிக் வைஸ் ஷீட் வந்து கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த 40 நாள் இந்த கிராஷ் டெஸ்ட் பேட்ச் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம்ல ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ 1000 ரூபாய் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து இந்த தலைப்புல நீங்க எந்த பகுதிக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் வைட்டமின் B12. சரிங்களா? ஸோ வைட்டமின் B12 இதை பத்தின முக்கியமான தகவல் எல்லாம் நீங்க படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இந்த வைட்டமின் B12 இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நீங்க 12th புக்ல உள்ள கண்டென்ட்டையும் படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ 12th புக் பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல லாஸ்ட் அட்டாச் பண்ணிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்காங்க. அடுத்தது ரெண்டாவதா வைட்டமின் சி பற்றிய தகவல்கள். சரிங்களா? ஸோ வைட்டமின் சி. மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா வைட்டமின் குறைபாட்டு நோய்கள். ஸோ எந்தெந்த வைட்டமின் குறைபாட்டால் எந்தெந்த நோய் ஏற்படுது அதை படிச்சுக்காங்க. நாலாவதா வைட்டமின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட வேதியியல் பேர்கள். சரிங்களா? அதை நீங்க படிச்சுக்காங்க. ஸோ இதை படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்தெந்த வைட்டமின் எதுல கரையும், இப்போ கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீரில் கரையும் வைட்டமின்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நீங்க 5ஆவதா படிச்சுக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பாக்ஸ் கண்டென்ட் ஃபுல்லாமே நீங்க படிச்சு முடிச்சிருங்க. சரிங்களா? ஸோ பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், பாக்ஸ் கண்டென்ட் படிச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய கண்டென்ட் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாது உப்புக்கள். சரியா? தாது உப்புக்கள்ல எந்தெந்த தாது உப்புக்கள் இருக்கு, அதோட குறைபாட்டு நோய் என்ன, தாது உப்புகள்ல பாத்தீங்கன்னா அயோடின், இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாது உப்புக்கள். சரிங்களா? சோ இந்த தாது உப்புக்கள் குறைபாட்டால் எந்தெந்த நோய் வரும், சரிங்களா, அதெல்லாம் உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்லயே தெளிவா இருக்கும். அதை தெளிவா நீங்க படிச்சு முடிச்சிருங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் சொன்னதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12th புக் இருக்கு பாத்தீங்களா, இதுல எந்தெந்த வைட்டமினுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அதை நீங்க பாத்துக்காங்க. சரிங்களா? சோ உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இப்போ வைட்டமின் B1 இருக்கு பாத்தீங்களா, இந்த வைட்டமின் B1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசி தூண்டும் வைட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி முக்கியமான கண்டென்ட்டை நீங்க படிச்சுக்காங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு உள்ள அப்பப்போ லைட்டா இருக்கும், அதை நீங்க படிச்சுக்காங்க. சரிங்களா? இதை நீங்க படிச்சால் போதுமானது. இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வைட்டமின் B12 பத்தி படிக்கிறீங்க, அடுத்து வைட்டமின் சி பத்தி படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எந்தெந்த வைட்டமின் குறைபாட்டால எந்தெந்த நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க. சரிங்களா? இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்லயே மேக்ஸிமம் கவர் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைட்டமின்களோட வேதிப்பெயர்கள் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் தாதுப்புகள் பத்தி நீங்க படிக்கிறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு இது படிச்சுக்காங்க, புரத குறைபாட்டு நோய்கள். சரிங்களா?
அதை படிச்சதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் கண்டென்ட் படிச்சிருங்க சரிங்களா. இதெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட்டே உங்களுக்கு வந்துடும். ஸோ பாக்ஸ் கண்டென்ட்டை தெளிவா நீங்க படிச்சிடணும் சரிங்களா. ஸோ இதை மட்டும் இந்த தலைப்புல நீங்க படிச்சால் போதுமானது சரிங்களா. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்பர் 1 இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா அப்டேட் பண்றேன் சரிங்களா. ஸோ இன்னைக்கு நைட்டு 9:30 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்பர் 1 அது பாத்தீங்கன்னா நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே ஓப்பனா நம்ம அந்த பிடிஎஃப் ஃபைலை ஷேர் பண்றோம் சரிங்களா. தேங்க்யூ. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த தலைப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ கொடுக்குறேன். அந்த தலைப்புல எந்தெந்த பகுதிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.